பல நூறு காலங்களுக்கு முன்னாடி பலாசபுரிங்கிற நாட்டை நாகதத்தன்கிற அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அரசனுக்கு அற்புதமான அன்பான மனைவியும் இருந்தாங்க. அவங்க பேரு சங்குதேவி. இவங்களுடைய சிறந்த இல்லத்திற்கு பயனாக 3 அழகிய பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த 3 இளவரசிகளையும் அரசன் கண்ணும் கருத்துமா வளர்க்க ஆரம்பிச்சாரு. நல்ல கல்வி, அஸ்திர சஸ்திர வித்தைகள், இசை, நடனம்னு எல்லா கலைகள்லயும் சிறந்தவர்களாகவும் பேரழகிகளாகவும் திகழ்ந்தாங்க. பலாசபுரி நாட்டை விட்டு வெகு தூரத்துல இருந்த நாடுதான் வராகபுரம்னு சொல்லப்படுற புகழ்பெற்ற நாடு. அந்த நாட்டை வெகு சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தது வீரபத்ரன் அப்படிங்கிற அரசன். அவருடைய மனைவி மந்திரா நாட்டு மக்களின் மனம் கவர்ந்த அரசி. இவங்களுக்கு அசோகன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்தான். அரசனும் அரசையும் அவன் மேல அதிக அன்பும் அரவணைப்புமா இருந்தாங்க. அந்த இளவரசனும் வளர்ந்து நல்ல பேரழகனா திகழ்ந்தான். அதை பார்த்த அரசனும் அரசியும் மிகுந்த சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கல. அசரகுமாரனான அசோகனுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால அரச வைத்தியர்கள் எல்லாரும் வந்து பார்த்தும் அவருடைய நோய் குணமாகவே இல்ல. அரசர் வெளிநாட்டு வைத்தியர்களையும் வர வச்சு இளவரசனுடைய நோய் குணமாக பல்வேறு வைத்தியங்களையும் பார்த்தாரு. ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்ல. வருஷங்களோ ஓடிக்கிட்டே இருந்தது. அரசனும் அரசையும் அவனால மிகவும் தீராத மனவேதனை அடைகிறாங்க. அறியப்படாத நோய் அப்படிங்கறதுனால மிகவும் உடல் இளைத்து பொலிவிழந்து போனா இளவரசன் அசோகன். தனது தாய் தந்தை படும் மனவேதனைகளை பார்த்து இவனும் தீராத மனவேதனைக்கு தள்ளப்படுறான். அந்த நோயினால் நாம் ஒருவேளை சீக்கிரம் மரணத்தை தழுவிவிட்டால் அதனை பார்த்து பெற்றோர் மிகவும் வருத்தப்படுவார்கள். அதனால் யாரும் அறிந்திடாது இப்போதே இந்த அரண்மனையை விட்டு வெளியேறிடலாம். நாம் இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது, எங்கோ மகன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அன்றிரவே அரண்மனையை விட்டு வெளியேறான். அந்த நோயால மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததால பார்ப்பதற்கு ஒரு பிச்சைக்காரன் போல் இருந்தான். ஊர் ஊராக கோவில் கோவிலாக அலைந்து இறைவனின் அருள் தேடி சரணடைந்தான். கடைசியா பலாசபுரி நாட்டையும் வந்தடைகிறான். அந்த நாட்டுல விசேஷமான ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவில்ல கொடுக்கப்படும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டபடியே கோவில் வாசல்லையே படுத்து தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து வந்தான் அசோகன். ஒரு நாள் இரவு பிரகாசமான நிலவொளியில பலாசபுரி மன்னனான நாகதத்தன் அவருடைய அரண்மனை மாடத்துல ஓய்வெடுத்துட்டு இருந்தாரு. அரசியார் சங்குதேவியும் மற்றும் அவரது 3 அசரகுமாரிகளும் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாங்க. தனது 3 இளவரசிகளையும் பார்த்த அரசனுக்கு மனம் மிகுந்த பூரிப்பா இருந்தது. உடனே இளவரசிகளை பார்த்து, இளவரசிகளே, உங்கள் மூவரையும் நான் நன்றாக வளர்த்துள்ளேன். உலகில் எந்த அரசனும் இவ்வாறு சிறப்பாக வளர்த்திருக்க இயலாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிட்டு இருந்தாரு. அதை கேட்ட முதல் இளவரசி பூமாதேவி, ஆம் தந்தையே, நீங்கள் சொல்வது உண்மைதான். இந்த உலகில் உங்களுக்கு இணையான அரசர் கிடையவே கிடையாது. உங்களுக்கு மகளாக பிறந்ததால் நான் மிகவும் பாக்கியசாலி உள்ளேன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சா. அதை கேட்ட அரசனும் அரசியும் சந்தோஷப்பட்டாங்க. உடனே 2வது இளவரசியான பூர்வாதேவியும் தன் தந்தைய பார்த்து, ஆம் தந்தையே, உங்களுக்கு மகளாக பிறந்ததால் தான் நானும் மகிழ்வாக உள்ளேன். நீங்கள் இல்லை எனில் இவ்வளவு உயர்வான வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கும் கூட கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லி தன் தந்தையான அரசனை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சா. மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்த அரசனோ தனது 3வது மகளை பார்த்து, பூர்ணாதேவி, உன் தந்தையிடம் நீ ஒன்றும் கூறவில்லையா அப்படின்னு அரசர் கேட்டதும் பூர்ணாதேவி அரசரை பார்த்து, நான் கூற என்ன உள்ளது? எல்லாம் இறைவனின் அருள். நான் வணங்கும் இறைவனின் அருளால் எல்லாம் நலமாக நடக்கிறது அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசனுடைய மகிழ்ச்சி ஒரு நிமிஷத்துல சுக்குநூறா போயிடுச்சு. அப்படி என்றால் என் மகளாக இருப்பதினால் நீ பாக்கியவதியாக இல்லையா? இறையருள் காரணமாகவே நீ நலமாக இருக்கிறாயா அப்படின்னு தன்னோட 3வது மகளை பார்த்து அரசர் கேக்குறாரு. அதுக்கு பூர்ணாதேவியும், ஆம் தந்தையே, அதில் என்ன சந்தேகம்? இறையருள் கூடி வர எல்லாம் நலமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அரசனுக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சு. உடனே தன்னுடைய மந்திரிய கூப்பிட்டு பூர்ணாதேவியை தனது நாட்டில் உள்ள கடைநிலையில் இருக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். நாளை காலை திருமணம். உடனே சென்று ஒரு பிச்சைக்காரனை அழைத்து வா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அரசி சங்குதேவியோ, அரசே, சற்று பொறுங்கள், கோபம் வேண்டாம். அவள் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டாள். அவள் பேசியது தவறு என்பதை அவளே உணர்ந்து கொள்வாள். சற்று அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்ல
பூர்ணாதேவியோ, இல்லை அம்மா, நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மை. தந்தையின் ஆணையை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். நடந்து கொண்டிருக்கும் எல்லாம் இறையருளே. என் இறைவன் என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசருடைய கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அரசனுடைய ஆணைக்கிணங்க கோவில் வாசல்ல வாழ்ந்துகிட்டு வந்த அசோகனை கண்டுபிடிச்சு, இவனை விட கீழ்மட்ட மனிதன் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அரசர் முன் நிறுத்த, அவனையே பூர்ணாதேவிக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு அரசர். அசோகன் பலாசபுரியிலேயே வாழ்ந்துட்டு வந்ததால அரசன் நாகதத்தன் ஆணைய மீறி எதுவுமே செய்ய முடியல. திருமணத்திற்கு பின் அசோகன் பூர்ணாதேவிய பார்த்து, அரச குமாரியாகிய உன்னை பிச்சைக்காரன் போல் இருக்கும் நான் மணக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நீ விரும்பினால் என்னை விட்டு விலகி உன் விருப்பப்படி எங்கு வேணாலும் செல்லலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் பூர்ணாதேவியோ, என் தந்தை உங்களை தான் எனக்கு மணாளனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமக்கு திருமணமும் ஆகிவிட்டது. அதனால் நீங்களே என் கணவன் ஆவீர்கள். நானோ உங்களது மனைவி. நான் எப்படி உங்களை விட்டு விலகிச் செல்ல முடியும்? என் இறுதி காலம் வரை உங்களோடு தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றா. அத கேட்ட அசோகன் மிகவும் சந்தோஷப்படுறான். பூர்ணாதேவியோடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு தன்னை பத்தின உண்மைகளை ஒண்ணு விடாம தன் மனைவி கிட்ட சொல்றான். அத கேட்ட பூர்ணாதேவியோ, கவலை கொள்ளாதீர்கள், இப்பொழுது நமக்கு திருமணம் ஆகிவிட்டது. அதனால் நாம் இப்பொழுதே வராகபுரம் சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி தன் கணவனை கூட்டிட்டு கிளம்புறா. பிரயாணத்தின் போது ஒவ்வொரு இடத்துலயும் தங்க வேண்டியதா இருந்தது. அசோகனோ மிகவும் சிரமப்பட்டான். அதனால தன் கணவனை ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்க வச்சிட்டு பக்கத்துல ஏதாவது நீர் கிடைக்குமான்னு சுத்தி முத்தியும் தேடி தன் கணவனுக்காக கொஞ்சம் நீரையும் எடுத்துட்டு வந்தா. அப்பதான் அவளுடைய கணவன் ஓய்வாக தூங்கிக்கிட்டு இருக்கிறதையும் அவன் வாயில இருந்து ஒரு பாம்பு வெளியில வர்றதையும் பாக்குறா. அத பார்த்து அதிர்ச்சியான பூர்ணாதேவி மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சபடி அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போதான் அந்த மரத்துக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த பாம்பு புற்றில இருந்து ஒரு பாம்பு ஆக்ரோஷமா வந்து அசோகன் வாயில இருந்து வந்த பாம்பை பார்த்து சீரிச்சு. அத பார்த்ததும் அசோகன் வாயில இருந்து வந்த பாம்பு, ஏ பாம்பே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என்னை பார்த்து சீறி கொண்டு வருவாய்? என்னை பார்த்தாயா? ஒரு அரசனின் உடலுக்குள் சென்று கம்பீரமாக எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ இன்னும் ஒரு பாம்பு புற்றுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிச்சது. அத கேட்டதும் புற்றுக்குள்ளிருந்து வந்த பாம்பு, நீ இந்த இளவரசனுடைய வயிற்றுக்குள் புகுந்து அவனை வாழ விடாமல் செய்கிறாய். நீ செய்யும் இந்த காரியம் நம் இனத்திற்கே அவமானம். என்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறாயே. அரசனுக்கு கடுகை நன்றாக அரைத்து கொடுத்தால் அடுத்த நொடியே நீ இறந்து விடுவாய் அப்படின்னு அந்த பாம்பு சொன்னதை கேட்டதும் மீண்டும் அசோகனுடைய வாய் வழியா வயிற்றுக்குள்ளேயே போயிடுச்சு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அசோகனுடைய மனைவி பூர்ணாதேவியோ நீண்ட தூரத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போய் அங்க இருந்த ஒரு பெண்மணி கிட்ட மருந்துக்காக தன் கணவனுக்கு கொஞ்சோண்டு கடுகு அரைத்து தரும்படி கேக்குறா. அந்த பெண்மணியும் பூர்ணாதேவிக்கு கடுகு எடுத்து அதை அரைச்சும் கொடுக்கிறா. உடனடியா அதை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு கீழே இருக்க தன் கணவனை நோக்கி வரா. தன் கணவனை எழுப்பி தன் கிட்ட இருந்த தண்ணீர்ல அந்த கடுகு விழுத கரைச்சு அதை குடிக்கும்படி சொல்றா. அசோகனும் தன் மனைவி தந்ததை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கடுகு அவன் வயிற்றுக்குள்ள போன அடுத்த வினாடியே அவன் வயிற்றுக்குள்ள இருந்த பாம்பு இறந்து போயிடுச்சு. உடனே அசோகன் கொஞ்சம் தெளிவா பேச ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய உடல் மினுமினுக்க பழைய கம்பீரமான உருவம் கிடைக்குது. அதை பார்த்த பூர்ணாதேவிக்கும் அசோகனுக்கும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் ஏற்படுது. அசோகனும் தன் மனைவியை கூட்டிட்டு அரண்மனைக்கே போறான். அவனை பார்த்ததும் அவனுடைய பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகனையும் மருமகளையும் வரவேற்று இளவரசன் திரும்பி வந்ததா சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கு தெரியும்படி செய்றாங்க. இதையடுத்து சிறப்பான மணவிழா ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது. பூர்ணாதேவி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசன் வீரபத்ரனோ பல தூதுவர்களை பலாசபுரி நாட்டுக்கு அனுப்பி, உங்களுடைய மகளுக்கு எங்கள் மகன் அசோகனுடன் மீண்டும் பிரம்மாண்டமாக திருமணம் நடக்க இருக்கிறது. அதனால் திருமணத்திற்கு நீங்கள் அனைவரும் அவசியம் வர வேண்டும் அப்படிங்கிற திருமண அழைப்பையும் விடுக்கிறாரு. அதை பார்த்த பலாசபுரி மன்னனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கோபத்தால தன் மகளை பிச்சைக்காரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சதை நினைச்சு தினம்தோறும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்த அவருக்கு இந்த திருமண அழைப்பை பார்த்ததும் வியப்பா இருந்தது. உடனே தன்னுடைய குடும்பத்தினரோடு வந்து சேர்ந்தாரு.
தன் மகள் செல்வ செழிப்புடன் தன்னுடைய நாட்டை விட மிகப்பெரிய நாட்டின் இளவரசனை திருமணம் செய்து கொள்கிறாள் அப்படின்னு தன் மனதுக்குள்ளேயே நினைச்சு பூரிச்சு போன அரசர் தன்னோட மகளின் தலைய அன்புடன் கோதி, ஆம் மகளே, அன்று நீ சொன்னது உண்மைதான். இறையருள் இன்றி இங்கு எதுவும் நடக்காது. அரசன் பெரியவன் அல்ல, இறையருள் தான் பெரியது. நீ சரியாகத்தான் சொல்லி இருக்கிறாய். நீடூழி வாழ்வாயாக அப்படின்னு ஆசிர்வாதமும் செய்யறாரு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான். தூய்மையான இறையருள் இருந்தா நமக்கு நடக்கிற எல்லா இன்னல்கள்லயும் எல்லா கஷ்டங்கள்லயும் ஒரு நன்மையான விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிறத தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.